السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في سورة النجم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றான சுன்னா, அதாவது ஹதீஸுகளை பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹதீஸுகள் என்று சொல்லக்கூடிய சுன்னாவிற்கு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்கிறது அப்படின்றத நாம் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றாக இந்த சுன்னா இருக்கிறது. இப்போ சுன்னாவை பற்றி ஹதீஸுகளை பற்றி இஸ்லாம் எப்படி ஒரு முஸ்லீமை நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நம்பணும். ஏன்னா இன்னைக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசக்கூடிய முஸ்லீம்கள் தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடியவங்களில் அது இயக்கத்தில் இருந்தாலும் சரி, இயக்கத்தில் இல்லாமல் நடுநிலைவாதிகளாக இருந்தாலும் சரி, இதில் அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் சுன்னாவுடைய விஷயத்தில் ஒரு தெளிவே இல்லை. ஹதீஸுகள் தொடர்பான விஷயத்தில் ஏதோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹதீஸுகளை விளங்கி வச்சிருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹதீஸுகள்னு சொன்னால் குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸெல்லாம் தூக்குன்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹதீஸ்ன்னு சொன்னால் அறிவுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸையும் மறுக்கணுன்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹதீஸ்ன்னு சொன்னால் அதெல்லாம் சுன்னத்துப்பா, சுன்னத்துனா செய்தால் செய்துக்கலாம், செய்யலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை என்கின்ற மாதிரிலாம் ஹதீஸுகள் விஷயத்தில் சுன்னாவுடைய விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மன இச்சையும் அவங்க என்னத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதை சுன்னாவுடைய விஷயத்தில் நம்பிக்கையாக வச்சிருக்கிறாங்க. ஆக இது தொடர்பான விஷயங்களில் சரியான நம்பிக்கை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் மன்சிலத்து சுன்னஹ் ஃபில் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு அரபி புத்தகம், ஷேக் நாசிருதீன் அல்பானி சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்க போகிறோம். அதில் முதல்ல பாருங்கள், சுன்னா என்றால் என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரியணும். அரபியில் அசுன்னா என்று சொன்னால் அகராதி பொருள் என்னன்னு சொன்னால் வழி அல்லது வழிமுறை. அரபியில் சுன்னா என்கின்ற வார்த்தையை நம்ம சொன்னோன்னு சொன்னால் அதற்கு அகராதி டிக்ஷனரியில் என்ன பொருள்னு சொன்னால் வழி அல்லது வழிமுறை என்று பொருள். சரி, அதுக்கடுத்து சுன்னாவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னாவை குறிப்பதற்கு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்படும். அது என்ன? ஹதீஸ். ஹதீஸ் என்பதற்கு அரபி அகராதியில் என்ன பொருள் அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா, ஹதீஸு அரபி அகராதியில் ஹதீஸ்ன்னு சொன்னால் அல் ஜதீத், அதாவது புதியது, வார்த்தை, சொல் என்று பொருள். அப்போ சுன்னா என்று சொன்னால் வழி அல்லது வழிமுறை, ஹதீஸ்ன்னு சொன்னால் புதியது, வார்த்தை, சொல். இதற்கு என்ன செய்யப்படும்? ஹதீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சரி, அகராதி ரீதியாக ஹதீஸ்னாலும் சுன்னா என்றாலும் வெவ்வேறான அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் இஸ்லாமிய வழக்கில் சுன்னா என்று சொன்னாலும் சரி, ஹதீஸ் என்று சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே என்ன? ஒரே பொருளை தான் தரும். அது என்ன பொருள்? மா உதீஃப இலா நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மின் கௌலின் அவ் ஃபஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின், சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தொடர்புபடுத்துவர். இஸ்லாமிய வழக்கில் சுன்னா என்று சொன்னாலும் சரி, ஹதீஸ் என்று சொன்னாலும் சரி, அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தொடர்புபடுத்துவது. அது என்ன? உதாரணத்திற்கு ஹதீஸில் வரும் இந்த மாதிரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இந்த காரியத்திற்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு தான் சுன்னா என்று சொல்லப்படும். ஆக அது தொடர்பான உதாரணம் நம்ம பார்ப்போம். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹதீஸுகளை இப்படி சில ஹதீஸுகள் வரும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கள் எப்படி வரும்? உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே என்ன? எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம் பையினுன், நிச்சயமாக ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது, ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் என்ற பேர்ல அவங்க சொன்ன சொல்லலாம் என்ன? ஹதீஸ்ல வரும். இதற்கு தான் சொல்லுவாங்க இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கள். அப்ப ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல பல ஹதீஸுகள் எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆக இதுதான் என்ன? ஹதீஸுகளுடைய விஷயத்துல, சுன்னாவுடைய விஷயத்துல ஒரு வகை. ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் அப்படியே சஹாபாக்கள் பதிவு செய்வாங்க, இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்ன? ஹதீஸுகள்ல சில ஹதீஸுகள் இப்படியும் இருக்கும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செயல்களை பற்றி சொல்லப்படும். உதாரணத்திற்கு திருமிதியில ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது என்ன செய்வாங்க? பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பு திறப்பார்கள், பேரித்தம்பளம் இல்லைன்னு சொன்ன தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது? திருமிதியினுள்ள வருது, சையான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை நமக்கு தெரியப்படுத்துது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் ரசூலுல்லாஹ் செய்தாங்க, நோன்பு திறக்கும் போது இப்படி தான் அவங்களுடைய செயல் இருந்தது. இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒழு செய்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒழு செய்த முறையும் நம்ம செய்யலாம், சொல்லலாம் இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்முறை, ரசூலுல்லாஹ்வுடைய செயலை தெரியப்படுத்தி இந்த ஹதீஸ் வருது. அப்ப ஹதீஸுகள்ல எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சில ஹதீஸுகள் வருமோ, அதே மாதிரி சஹாபாக்கள் சில ஹதீஸுகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி செய்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய செயல் இப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இது ஹதீஸினுடைய இன்னொரு வகை. அடுத்து ஹதீஸினுடைய இதுல மூணாவது வகை என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம். அங்கீகாரம்னா என்ன? அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்க? சஹாபாக்களோடு உணவு உண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உடும்பினுடைய அந்த கறியை எடுக்கிறாங்க, எடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி எடுக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே அது என்ன கறி தெரியுமா அப்படின்னு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்ன கறி? அது உடும்பு கறி. உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? அந்த கறியை சாப்பிடாம அப்படியே வச்சிடுறாங்க. இப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, அந்த கறியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கீழே வச்சுட்ட உடனே ஹாலித் இப்னு வலீத் பார்க்குறாங்க, இது ஹராமா இருக்குமோ? இப்போ கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே தடுக்கப்பட்டதா, இது சாப்பிடக்கூடாதா, இது ஹராமான்னு கேட்குறாங்க. இல்லை இது எனக்கு பிடிக்கலன்றாங்க. அப்போ ஹாலித் இப்னு வலீத் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சாப்பிட்றாங்க. அப்போ இந்த இதை தான் வச்சு சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஹலால்னு சொல்ல என்ன செய்கிறாங்க? இந்த இடத்துல ஹாலித் இப்னு வலீத் சாப்பிடும் போது அதை தடுக்கவும் இல்லை, ஆர்வம் மட்டும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அந்த காரியம் நடந்தது, அதை ரசூலுல்லாஹ் தடுக்காம. அப்போ ஒரு காரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நடந்து அதை ரசூலுல்லாஹ் தடுக்கலன்னு சொன்ன அதுவும் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் வரும். விளங்குதுங்களா? சரி, இப்போ இந்த காரியமும் ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் வருமா? சஹாபி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, எப்படி? நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படி செய்து கொண்டிருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நின்று கொண்டு என்ன செய்திருக்கிறோம்? நீர் அருந்திருக்கிறோம், நின்றவாறு என்ன செய்திருக்கிறோம்? சாப்பிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் அஹ்மது நூல்ல வருது. அப்ப இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் வருமா வராதா?
வருமா வராதா? சொல்லுங்க, வராதா? ஆனா ஹதீஸ் கலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சஹாபி ஒரு காரியத்தை சொல்றாங்க, எப்படி நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னாலும் அதுவும் என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துல வரும். எப்படி வரும் அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நபியா ஆக்கப்பட்டதுல இருந்து 23 ஆண்டு காலம் வரைக்கும் என்ன வஹி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்தது. இப்ப சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கத்திற்கு முரணா செய்தா கூட உடனே அல்லாஹ் என்ன செய்திருவான்? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி மூலமா தெரியப்படுத்திடுவான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழும் போது இப்படித்தான் செய்து கொண்டிருந்தோம்னு ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியம் பற்றி வேற எந்த ஒரு தகவலும் தடுக்கப்பட்ட மாதிரி வரலன்னு சொன்னா அதுவும் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துல வரும். விளங்குதா? அப்ப அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துல உள்ளது அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஹதீஸுகள்னும் போது நபிகள் நாயகம் சாஸ்முடைய பண்புகள்லாம் என்ன? அதுவும் ஹதீஸுகள்ல வரும். ஹதீஸுகளை நீங்க பாத்தீங்கன்னா சில ஹதீஸுகள் எப்படி தெரியுமா வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை குறிப்பிட்டு வரும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும்போது இப்படி நடக்குவாங்க, பேசும்போது இந்த மாதிரி பேசுவாங்க, பிறர்கிட்ட இப்படிதான் பழகுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணநலன்கள் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சில ஹதீஸுகள் வருது. இமாம் திர்மிதி அந்த இமாம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா அஷமாயில் முஹம்மதியா, ஷமாயில்ல ஒரு நூலை என்ன செய்திருக்கிறாங்க, இதற்காக வேண்டி எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்ல நபிகள் நாயகம் சாஸ்முடைய அங்க அடையாளங்கள் அவங்களுடைய பண்புகளை பற்றி விவரித்து வர ஹதீஸுகளை எல்லாம் திரட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொகுத்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளும் என்ன ஹதீஸுகள்னு சொல்லும் போது அதுல வரும் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். புரியுதா? இப்போ ஹதீஸ் நாம என்னன்னு பார்த்தோம்? சொல், செயல், அங்கீகாரம், பண்புகள், இவை அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு படுத்துவது, இதற்கு பேர் தான் என்ன ஹதீஸுகள் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அதற்கடுத்து மார்க்கத்தில் இந்த ஹதீஸுகள் குர்ஆனோடு இதற்குள்ள பிணைப்பு என்ன, குர்ஆனோடு சுன்னாவுக்குள்ள பிணைப்பு என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா அது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நஹல் என்கின்ற 16வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல சொல்றான், வஅன்தல்னா இலைக ذிக்ரா லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். மனிதர்களுக்கு இறக்கப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் நாம் உமக்கு வேதத்தை இறக்கினோம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை உங்க மீது நம்ம எதுக்காக இறக்கி இருக்கிறோம், இந்த குர்ஆனை நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த வசனத்துல தெளிவுபடுத்தணும் என்பது என்ன? இரண்டு வகையான தெளிவை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் தெளிவுபடுத்துங்கன்றானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இறக்குறான். குர்ஆனை இறக்கி தெளிவுபடுத்துங்கள்ல அந்த தெளிவு என்பது என்ன? இரண்டு வகையான தெளிவு இருக்கிறது. ஒன்று என்ன? முதல் வகை வார்த்தை மற்றும் வரிசை அமைப்பை தெளிவுபடுத்துவது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனை எவ்வாறு அருளினானோ அவற்றில் எதையும் மறைக்காமல் இந்த உம்மத்தவரிடத்தில் குர்ஆனை சேர்ப்பது. தெளிவுபடுத்துவதுனா என்ன? எதையும் மறைக்காம அல்லாஹ் என்ன சொன்னானோ அது அப்படியே மக்கள்கிட்ட போய் தெரியப்படுத்துறது. அதுக்கு பேர் தான் என்ன? தெளிவுபடுத்துவதனுடைய ஒரு வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 5வது அத்தியாயத்துல 67வது வசனத்துல, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக், தூதரே உமது இரட்சகரிடம் இருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை எடுத்துரைப்பீராக. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வஹியாக கொடுக்கப்படுகிறதோ அதுல எதையும் மறைக்காம என்ன செய்யணும், மக்கள்கிட்ட சொல்லிடணும், தெளிவுபடுத்திடணும். இதுதான் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தெளிவினுடைய ஒரு வகை. என்ன சொல்லுங்க? குர்ஆன்ல எல்லாம் என்னத்தை இறக்குனாலும் அது எதையும் மறைக்காம அப்படியே மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறது. இது சம்பந்தமா பாருங்க ஒரு ஹதீஸ் வருது முஸ்லிம்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது அருளப்பட்டதிலிருந்து எதையேனும் மறைப்பதாக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பாங்க. அது என்ன வசனம்? எவர் மீது அல்லாஹ் அருள் புரிந்து நீரும்
அவருக்கு பேருபகாரம் புரிந்தீரோ அவரிடம் நீர் உமது மனைவியை உம்மிடமே வைத்துக் கொள்வீராக, மேலும் அல்லாவை அஞ்சிக் கொள்வீராக என நீ கூறியதை எண்ணி பார்ப்பீராக. அல்லாஹ் வெளியாக்கி இருந்ததை உமது மனதிற்குள் நீர் மறைத்து மனிதர்களுக்கு நீர் அஞ்சுகிறீர். அல்லாவே நீர் அஞ்சுவதற்கு மிக தகுதியானவன். இந்த வசனம் எப்ப இறங்குச்சு யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா இந்த வசனம் எப்ப இறங்குச்சுன்னு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க? ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிய வளர்த்தாங்க. அப்ப அரபு மக்கள்கிட்ட வளர்ப்பு மகனை அவங்க எப்படி பார்த்தாங்க? தன்னுடைய சொந்த மக மாதிரி பார்த்தாங்க. அப்ப வளர்ப்பு மகனுடைய மனைவியை தன்னுடைய சொந்த மருமகள் மாதிரி பார்த்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, இது ஒரு தவறான உறவு, இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட இதை களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு ஏற்பாடு செய்யறான். என்ன ஏற்பாடு? ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்காங்க தெரியுமா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்தே இவங்கள்ட்ட தான் வளர்ந்தாங்க, ரசூலா கிட்ட தான். அப்போ ரசூலா என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமி மகனான ஸைனப் பின்த் ஜஹஷ ஸைத் பின் ஹாரிஸுக்கு என்ன செய்யறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போ திருமணம் முடிச்சு வைக்கும்போது என்னாச்சு, அரபுகள்கிட்ட கல்ச்சர் படி அவங்க வளர்ப்பு மகன் சொந்த மக மாதிரி, அவங்க தன்னுடைய மருமகள் மாதிரி ஆச்சு. அப்போ பிறகு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பிரிந்து விடுகிறார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸைனப் பின்த் ஜஹஷ நீங்க திருமணம் முடிங்கன்றான். ஏன், எந்த மக்கள்கிட்ட வளர்ப்பு மகனுடைய மனைவியை சொந்த மருமகளா பார்த்தாங்களோ இப்படிப்பட்ட உறவு இது ஒரு தவறான உறவு, இப்படி சொந்த மருமகளை என்ன செய்ய முடியாது, வளர்ப்பு மகனுடைய மனைவி சொந்த மருமகளாக ஆக முடியாதுன்ற அந்த உறவை அல்லாஹ் என்ன செய்யறான், மக்கள்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக ரசூலுல்லாவை திருமணம் முடிக்க சொல்றான். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த வசனத்தை தான் என்ன செய்திருப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைப்பதாக இருந்தா இந்த வசனத்தை மறைச்சிருப்பாங்க. ஆனா என்ன, ஏன்னா இன்னைக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விதத்துல விமர்சனம் செய்து கொண்டிருந்தாங்க. விமர்சனத்துல இது ஒரு விமர்சனம் என்ன, அவங்க தன்னுடைய சொந்த மருமகளை திருமணம் செய்யறாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும். அப்ப இதை நினைச்சு நபிகள் நாயகம் சாசம் பயப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், பயப்படாதீங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளை நீங்க செய்யுங்க, மனிதர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியானவன் அப்படின்றது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இறக்கப்பட்ட வசனங்கள்ல இருந்து எதையாவது மறைப்பதா இருந்தா எதை மறைச்சிருப்பாங்க, இந்த வசனத்தை மறைச்சிருப்பாங்க. ஆனா இதை கூட ரசூலுல்லாஹ் மறைக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி குர்ஆன்ல தெளிவுபடுத்துங்கன்றானே, அதுல ஒரு வகை என்ன, எதையும் மறைக்காமல் மக்கள்கிட்ட சொல்லுவது, இது ஒரு வகையான தெளிவு. இரண்டாவது வகையான தெளிவு என்ன, குர்ஆனில் உள்ள வார்த்தை மற்றும் வசனங்களின் பொருளை தன் சமூக மக்களுக்கு விளக்கி சொல்லுதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அந்த வார்த்தை என்ற வசனங்களுடைய பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஹதீஸுகள் மூலமா விளக்கி சொல்லுவாங்க. இவை பெரும்பாலும் தெளிவற்ற பொதுவான மற்றும் எதையும் குறிப்பிட்டு கூடாத குர்ஆனில் உள்ள வசனங்களாக இருக்கும். அப்ப சுன்னா என்ன செய்யும், ஹதீஸுகள் என்ன செய்யும், குர்ஆன் வசனத்தில் உள்ள தெளிவற்றதை தெளிவுபடுத்தியும் பொதுவானவற்றை வரையறுத்தும் எது குறித்தும் குறிப்பிடாதவற்றை குறிப்பிட்டும் கூறுகிறது. இவை அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல், செயல் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றின் மூலம் என்ன செய்யப்படுகிறது, பெறப்படுகிறது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான அந்த தெளிவு எத்தனை வகையா இருக்கிறது, ரெண்டு வகை. ஒரு வகையான தெளிவு என்ன, அல்லாஹ் என்னத்தை அல்லாஹ் குர்ஆனை இறக்குறானோ அதை அப்படியே மறைக்காம மக்கள்கிட்ட சொல்றது, இது ஒரு வகையான தெளிவு. இன்னொரு வகையான தெளிவு என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தொழுவுங்கன்றான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமா அதை தெரியப்படுத்துறாங்க, எப்படி தொழுகணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஜகாத்தை கொடுங்கன்றான், எப்படி ஜகாத்தை கொடுக்கணுன்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகள் மூலமா சுன்னாவின் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க. ஆக இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றான். சரி, அதுக்கடுத்து பாருங்க, குர்ஆனோடு சுன்னாவுக்குள்ள தொடர்பு. குர்ஆனையும் சுன்னாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, அந்த குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள தொடர்பை நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம். அதுல முதல் வகை என்ன, குர்ஆன்ல ஒரு விஷயம் ஒரு கருத்து எப்படி வந்திருக்கிறதோ அதே நடையில அதே ஸ்டைல்ல ஹதீஸ்லயும் வரும்.
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அகீமுஸ் ஸலான்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்ப என்ன வழங்குது உங்களுக்கு? தொழுகை என்பது அவசியமானது, கடமையானது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு தெரியப்படுத்துறாங்க, புனியல் இஸ்லாமு அலா கம்சி, இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு என்ன? தொழுகை. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன வழங்குது? தொழுகை என்பது அவசியம் வாய்ந்தது, கடமையானது அப்படின்ற கருத்து தெரிய வருதா இல்லையா? இப்போ குர்ஆன்ல எப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறதோ, என்ன நடையில வந்திருக்கிறதோ, என்ன ஸ்டைல்ல வந்திருக்கிறதோ, அதே நடையில அதே ஸ்டைல்ல ஹதீஸ் என்ன செய்யும்? வரும். இதுதான் என்ன? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள முதல் வகையான தொடர்பு. சரி, அடுத்து 2வது வகையான தொடர்பு என்ன? குர்ஆன்ல ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸ் என்ன செய்யும்? அதை விளக்கமா சொல்லும். அல்லாஹ் குர்ஆன்ல தொழுவுங்கன்னு, அந்த தொழுகை எப்படி தொழுணுன்ற விவரம் குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. எங்க இருக்கிறது? ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜ செய்யுங்கன்றான். அந்த ஹஜ் என்பது எப்படி செய்யணும்? அது எங்க இருக்கிறது? ஹதீஸ்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுத்வானி மனாசிக்கும், மக்களே நீங்க என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட என்னிடத்துல இருந்து ஹஜ் எப்படி செய்யணுன்ற அந்த கிரியையை, ஹஜ் எப்படி செய்யணுன்ற முறையை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஹஜ் எப்படி செய்யணும் அப்படின்றது எங்க இருக்கிறது? ஹதீஸுகள்ல தான் இருக்கிறது. அப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள 2வது தொடர்பு என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல ஒரு விஷயம் என்ன செய்திருக்கோம்? விளக்கமா சொல்லப்பட்டிருக்காது. ஹதீஸ் என்ன செய்யாத? விளக்கமா சொல்லும். இது 2வது வகை. 3வது வகை என்ன? குர்ஆன்ல இல்லாத சில விஷயங்களை ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயம் குர்ஆன்ல இருக்கவே இருக்காது, ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல யாரையெல்லாம் திருமணம் முடிக்க கூடாது அப்படின்றத பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? 2 உடன் பிறந்த சகோதரிகள் என்ன செய்ய முடியாது? திருமணம் செய்யக்கூடாது. ஒரே திருமண பந்தத்துல 2 சகோதரிகளை திருமணம் முடித்து வைக்க கூடாது. விளங்குதுங்களா? சரி. ஆனா ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இல்லாத ஒரு சட்டத்தை சொல்றாங்க. என்ன சட்டம் அது? ஒரு மனிதன் அவன் திருமணம் முடிச்சான்னு சொன்னா, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான்னு சொன்னா, ஒரே திருமண பந்தத்துல ஒரு பெண்ணையும் அவனது சின்னம்மாவையும் திருமணம் முடிப்பது ஹராமாகும். எப்படி உடன் பிறந்த 2 சகோதரிகளை திருமணம் முடிப்பது ஹராமோ, அது போன்ற ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய சின்னம்மாவை திருமணம் முடிப்பது என்ன? தடுக்கப்பட்டிருக்கு மார்க்கத்துல. அது தடை, அப்படி நிக்கா செய்ய முடியாது. அப்ப இந்த விஷயம் எங்க குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. இது எங்க இருக்கிறது? ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப எளிமையா விளங்குறதுக்காக ஒரு உதாரணம். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில அடையாளங்களை பற்றி சொல்றான், கியாமத் நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய அடையாளங்கள். அதுல ஒரு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய அடையாளம். தஜ்ஜால் எங்க இருக்கு குர்ஆன்ல? யாஜூஜ் மாஜூஜ் பத்தி என்ன செய்யப்பட்டிருக்கு? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, கியாமத் நாளுடைய அடையாளமா இருக்கிறாங்கன்னு. தஜ்ஜாலை பத்தி என்ன குர்ஆன்ல இல்ல. ஆனா நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்ன தஜ்ஜாலை பத்தி இருக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் அப்படின்றத பத்தி ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த விஷயம் எங்க இல்ல? குர்ஆன்ல இல்ல. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல இல்லாத சில தகவல்கள் என்ன இருக்கும்? ஹதீஸ்ல இருக்கும். இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு? அதெல்லாம் குர்ஆன்ல வெறும் யாஜூஜ் மாஜூஜ் பத்தி மட்டும்தான் வருது, தஜ்ஜாலை பத்திலாம் வரல, அதனால ஹதீஸ் அது என்ன செய்யுது? அந்த ஹதீஸ் எனக்கு அறிவுக்கு முரணா இருக்குது, குர்ஆனுடைய அந்த இதுக்கு முரணா இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதன் மறுத்தான சொன்னா அது குஃப்ராகும், வழிகேடாகும். விளங்குதா? அப்ப நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் என்னவா இருக்கும்? குர்ஆன்ல இருக்கவே இருக்காது. எங்க இருக்கும்? ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதே என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம் நம்பணும். விளங்குதுங்களா? இப்போ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை வகையா நம்ம பிரிக்கலாம்? என்னென்ன சொல்லுங்க? இந்த வகையா 3 வகையான தொடர்பு குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இருக்குது அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி,
அதுக்கடுத்து குர்ஆன் என்பது வஹி அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஹதீஸுகளும் என்ன வஹியா, அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியா கொடுக்கப்பட்டதா, வஹியா கொடுக்கப்பட்டதா? இதுல தான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் தவறு செய்யறாங்க. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சுயமா சொன்னது, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சுயமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வழங்கி வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த தவறான நம்பிக்கை தான் ஹதீஸுகளுடைய விஷயத்துல வழிகேட்டில் போடுவதற்கு முதல் ஒரு காரணமா இருக்குது. அதனால தான் நம்ம முதல்ல ஹதீஸை பத்தி ஒரு நம்பிக்கையை நம்ம கொள்ளணும். ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் அனைத்துமே என்ன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். இதை நம்ம எப்படி நம்புறோம்னு சொன்னா, சும்மா அப்படியே சொல்ல, இதுக்குண்டான ஆதாரங்களும் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நஜ்ம் என்கின்ற 53வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல 4வது வசனத்தில் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை, அது அவருக்கும் அறிவிக்கப்படும் வஹியன்றி வேறில்லைன்றான். அப்ப இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் தெரியப்படுத்துறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் பெயரால் சொல்லக்கூடிய அனைத்துமே என்ன, வஹியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் இல்ல குர்ஆன் மட்டும்தான் வஹி, அப்ப ஹதீஸ் வஹி இல்லைன்னா அப்ப இந்த வசனம் என்ன செய்து அதற்கு எதிராக தான் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மார்க்கத்தின் பெயரால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னவா இருக்கிறது, வஹியாகத்தான் இருக்கிறது அப்படின்றது நாம இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம். 53வது அத்தியாயத்துல 3-4. அதுக்கடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல சொல்றான், வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் உன் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். வேதத்தை இறக்குனான்னா குர்ஆன்னு தெரியுது. அது என்ன ஞானம்? ஞானம் என்று சொன்னால் அது எந்த ஞானத்தை குறிக்கிறது? அதுதான் சொல்றோம், குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் அல் வேதம் என்று சொல் கிதாப் என்ற வார்த்தையோட ஹிக்மான்ற வார்த்தை வருதோ, குர்ஆன்ற வார்த்தையோட ஹிக்மான்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல ஹிக்மா என்பது ஞானம் என்பது எதை குறிக்கிறது? ஹதீஸுகளை குறிக்கிறது. இதுதான் என்ன, அனைத்து அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. விளங்குதா? குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் ஹிக்மத்துன்னு வருதோ அதில் எதை குறிக்கிறது? ஹதீஸுகளை குறிக்கிறது. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், வஅன்ஸலல்லாஹுன்றான். வஅன்ஸலல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இறக்கினான், இறக்கி அருளினான். எதை இறக்குனா? குர்ஆனை மட்டும் அல்லாஹ் இறக்கல, எதை இறக்கி இருக்கிறான்? ஞானம்னு சொல்லக்கூடிய ஹதீஸுகளையும் இறக்கி இருக்கிறான் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்து. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது அபுதாவுல 4606 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் குர்ஆனும் அதை போன்றதும், அதாவது ஹதீஸை என்ன செய்திருக்கிறேன், சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதமான அது குர்ஆனும் வஹியா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்று ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இன்னொரு ஆதாரம் கூட பார்க்கலாம். புகாரியில 1536 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக போகும்போது ஜெயிரானா என்கின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும்போது யஅலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை நான் காண விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குதே அந்த நிலையில நான் பார்க்க விரும்புகிறேன். ஆக வஹி இறங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. என்ன சட்டம்? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உம்ரா செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் அணிவதற்கு ஒரு ஆடையை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அந்த ஆடை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஏற்கனவே அதில் நான் வாசனை திரவியத்தை தடவினேன்.
அதனுடைய நறுமணம் இப்போ வரைக்கும் அதில் இருக்குது. அந்த ஆடையை நான் எஹ்ராம் அணிவதற்கு பயன்படுத்தலாமா? ஏன்னா எஹ்ராமில் வந்து நம்ம சென்ட் அடித்து இதை பயன்படுத்தக்கூடாது தானே, அதனால் கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் சாஸ்திரம் என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்ட நபர் கேள்வியை கேட்டு என்ன பண்ணுறாரு, பதில் இல்லைன்னு போயிடுறாரு. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் உமர் ரலியல்லாஹு எட்டி பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹி இறங்கக்கூடிய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மயக்கமான ஒரு நிலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, இயல்பான நிலைக்கு திரும்பி கொண்டே இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் யஅலா என்கின்ற அந்த சஹாபியை பார்க்குறாங்க. பார்த்து இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹி இறங்கக்கூடிய நிலை அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ யஅலான்ற சஹாபியும் பார்க்குறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்னிடத்துல இந்த எஹ்ராமை பற்றி கேள்வி கேட்டாகல, அவங்கள கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ அந்த மனிதர் கொண்டு வரப்படுகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ஆடையை நீங்கள் 3 முறை கழுவிக்கிடுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கு புறவும் அதில் வந்து நறுமணம் இருந்ததுன்னா அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, அதை நீங்கள் பயன்படுத்தலான்றாங்க.